எல்லோருக்கும் வணக்கம். என்னோட ஸ்பௌஸ்க்கு வந்து நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி ட்ரேட்ஸ் இருக்கு, லீகலி என்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காமன் கொஸ்டின் இருக்கு. ஃபர்ஸ்ட் நார்சிஸ்டோட ட்ரேட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கேஸ்லைட் பண்றது, ட்ராமா பாண்டிங் பண்றது, ஸ்டோன் வாலிங் பண்றது அண்ட் நிறைய மேனிபுலேட்டிவ் பிஹேவியர், கண்ட்ரோல் எக்ஸசைஸ் பண்றதுன்னு சொல்லி இருக்கும். இது எல்லாமே இன்னொரு பார்ட்னருக்கு வந்து எமோஷனல் அண்ட் சைக்காலஜிக்கல் அபியூஸ் தான் கொடுக்கும். இதை கோர்ட்ல ப்ரூவ் பண்றது ரொம்பவே டிஃபிகல்ட். ஸோ இந்த பேட்டர்ன் ஆஃப் பிஹேவியரை நம்ம கோர்ட்ல வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னா ஏதோ ஒரு பேசிக் எவிடன்ஸ் ஆகுது இருக்கணும். இதுக்கு வந்து நீங்க ஜர்னலிங் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ என்ன டேட்ல என்ன இன்சிடென்ட் நடக்குது, என்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்றாங்க, என்ன மாதிரியான பிஹேவியரை நீங்க என்கவுண்டர் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜர்னல் பண்ண ஆரம்பிங்க. இந்த ஜர்னலை வந்து லிங்க் பண்றதுக்காக உங்களோட ஸ்பௌஸோட கம்யூனிகேஷன் ஏதாவது ஒரு வகையில இமெயிலையோ, வாட்ஸ்அப் கம்யூனிகேஷனோ, சோஷியல் மீடியா வாட் எவர் இட் இஸ் லிங்க் பண்றதுக்கு நீங்க வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஆடியோ அண்ட் வீடியோ ரெக்கார்டிங்ஸ் முடிஞ்சா பாசிபிள் இருந்தா எடுத்து வச்சுக்கோங்க. இதை தாண்டி செக்ஷன் 14 ஆஃப் த ஃபேமிலி கோட்ஸ் ஆக்டுக்கு கீழே இந்த ஜர்னல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான எவிடன்ஸா யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஃபேமிலி கோர்ட்டுக்கு ஸ்ட்ரிக்டா எவிடன்ஸோட ரூல்ஸ் வந்து பொருந்தாது. ஈவன் சிம்பிள் பேப்பர் கம்யூனிகேஷன் கூட முக்கியமான எவிடன்ஸா கோர்ட்ல பாப்பாங்க. இது வந்து நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி மட்டும் இல்ல, எனி அபியூசிவ் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க, உங்களால எவிடன்ஸ் கேதர் பண்ண முடியல அப்படின்னா ஜர்னலிங் யூஸ் பண்ணிக்கலாம். இதை தாண்டி சைக்காலஜிக்கல் இவாலுவேஷன், கவுன்சிலிங் செஷன்ஸ் அட்டென்ட் பண்ணும்போது அந்த அசஸ்மெண்ட் ரிப்போர்ட்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பிளஸ் உங்களோட சைக்காலஜிஸ்ட் இல்லனா தெரபிஸ்ட வந்து நீங்க எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனா கோர்ட்டுக்கும் கூப்பிடலாம். இந்த மாதிரி நார்சிஸ்டிக் பார்ட்னரோட கோப் அப் பண்றதுக்கு நீங்க என்ன மாதிரியான டூல்ஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல போடுங்க. தேங்க்யூ.